அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா நடக்கும். நேரம் போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறோம் என்பதுலதான் நம்மளோட வாழ்க்கையே மாறப்போகுது. ஒரு நாள் கூட வீணானா அது திரும்ப வராது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஃபேமிலி இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காங்க, சில்ட்ரன் இருக்காங்க, நான் சமைக்கணும், எனக்கு வீட்டு வேலை அவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி நான் படிக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அந்த சமயத்துலதான் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதையும் நான் தாண்டி வருவேன், இந்த சூழ்நிலையும் எனக்கு மாறும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களை உயர கூட்டிக்கிட்டு போகும். அதனால என்னைக்குமே மனம் தளராதீங்க. அதுக்காக ஃபேமிலியை தூக்கி தூர வச்சிட முடியுமா? முடியாது. சூழ்நிலையே உங்களுக்கா மாத்திக்கிங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 மணி நேரம் நைட்ல எக்ஸ்ட்ராவா உட்கார்ந்து படிங்க. அதே மாதிரி காலையில 1 மணி நேரம் சீக்கிரமா எந்திரிச்சு சீக்கிரமா வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அல்லது 1 மணி நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள் எல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ யோசிங்க, பிளான் பண்ணுங்க, ஹாவ் அ பிளான் இன் அ பேப்பர். சோ வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உழைங்க. நீங்கள் இன்று உழைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு வெற்றிக்கு அது வித்தாகும். டிஆர்பி வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள் ஒரு இரவுல நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரு உழைக்கிறாங்களோ அவர்களுக்கு அது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி போகும். இன்னைக்கு கடினப்பட்டு ஸ்மார்ட்டா படிங்க. அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு இனிப்பை நீங்க அனுபவிப்பீங்க. நம்மளுடைய மெட்டீரியலோட அப்டேட் அப்படிங்கிறது 12ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே மெட்டீரியல் அப்படிங்கிறது டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நேத்திக்கே நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸோ நேத்திக்கு வராதவங்க மேக்சிமம் இன்னைக்கு வந்துடும். இன்கேஸ் இன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னா 12ஆம் தேதிக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி இருந்து உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்மளுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது நான் ஸ்கிரீன்ல எப்படி காட்டி இருக்கிறேனோ அது போலதான் உங்களுக்கு வரும். அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்ஸ் நேத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க வாட்ஸ்அப்ல. உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். நான் தெளிவா சொல்லி இருந்தேன், இது மெட்டீரியல் பிளஸ் 500 கொஸ்டின் பேங்க் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லி இருந்தேன். நம்ம யூடியூப்ல போடக்கூடிய கேள்விகள் எல்லாமே நான் தனியா உங்களுக்கு பிடிஎஃபா அனுப்புவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால நம்ம யூடியூப் கேள்விகளை நம்மளுடைய மெட்டீரியல்ல எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த 500 கேள்விகள் அப்படிங்கிறது யூடியூப்ல வராத கேள்விகளா இருக்கும். நம்ம யூடியூப்ல போடக்கூடிய அத்தனை கேள்விகளும் உங்களுக்கு பிடிஎஃபா அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கறதா நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதனால அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது தமிழ் வெர்ஷன் மட்டும்தான், தமிழ்ல தான் இருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படிங்கிறது நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, பண்றதுக்கான நேரமும் இப்ப கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மேபி ஒரு கொஸ்டின் பேங்க் இங்கிலீஷ்ல வேணா தயாரிச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் தமிழ் மீடியம் மெட்டீரியல் வேணுமோ நான் ஸ்கிரீன்ல காட்டி இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் எனக்கு ஓகே சார், ஏன்னா எனக்கு நேரம் குறைவா இருக்கு, நான் படிக்கணும் அப்படிங்கறதா. நம்மளோட மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப பேராகிராஃப் எல்லாம் நாங்க கொடுக்கலீங்க. வாட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனால விருப்பமா இருக்கிறவங்க மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நாம எந்த அகாடமியோ சார்ந்தவர்களோ இல்ல அகாடமியோ நடத்தலைங்க. இது ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை மட்டும் இந்த சமயத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சோ யாருக்கெல்லாம் மெட்டீரியல் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு கல்வி உளவியல் யூனிட் 8 பார்ட் 4 வீடியோ இருக்கும். சோ இந்த பார்ட் 4 வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கறத நான் கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த யூனிட் 8 தலைப்புல பார்ட் 4 வீடியோல 25 கேள்விகளை நாம இன்னைக்கு பார்க்கிறோம். முதல் கேள்வி, TQM இல் மீன் முள் வரைபடம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? காரணம் மற்றும் விளைவு பகுப்பாய்வு. TQM இல் மீன் முள் வரைபடம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? காரணம் மற்றும் விளைவு பகுப்பாய்வு. The fishbone diagram in TQM is used for cause and effect analysis. இரண்டாவது கேள்வி, NAC எந்த வருடம் நிறுவப்பட்டது? 1994. NAC எந்த வருடம் நிறுவப்பட்டது? 1994. NAC was established in which year? 1994. மூன்றாவது கேள்வி, பின்வரும் தலைமைத்துவ கோட்பாடுகளை அவற்றின் பண்புகளுடன் பொருத்துக. பண்புக்கூறு கோட்பாடு,
உள்ளார்ந்த குணங்களை கொண்ட பிறவி தலைவர்கள், நடத்தை கோட்பாடு, நடத்தை வடிவங்களில் கவனம் செலுத்துதல், தலைமை சூழலை பொறுத்தது, மாற்றுருவாக்க கோட்பாடு, பின்பற்றுபவர்களை ஊக்கப்படுத்துதல் மற்றும் தூண்டுதல். Match the following leadership theories with their characteristics. The answer is A. Trait theory, born leaders with inherent qualities. Behavioral theory, focus on behavior patterns. Situational theory, leadership depends on context. Transformational theory, inspiring and motivating followers. நான்காவது கேள்வி, மாற்றுருவாக்க அல்லது உருமாறும் தலைமைத்துவ பாணி வலியுறுத்துவது, பின்பற்றுபவர்களை ஊக்குவித்தல் மற்றும் ஊக்கப்படுத்துதல். மாற்றுருவாக்க அல்லது உருமாறும் தலைமைத்துவ பாணி வலியுறுத்துவது, பின்பற்றுபவர்களை ஊக்குவித்தல் மற்றும் ஊக்கப்படுத்துதல். The transformational leadership style emphasizes inspiring and motivating followers. ஐந்தாவது கேள்வி, எந்த தலைமை பாணி நெருக்கடி சூழல்களுக்கு மிகவும் பொருத்தமானது? அதிகாரப்பூர்வமான எந்த தலைமை பாணி நெருக்கடி சூழல்களுக்கு மிகவும் பொருத்தமானது? அதிகாரப்பூர்வமான. Which leadership style is most suitable for crisis situation? Autocratic. ஆறாவது கேள்வி, NAAC பயன்படுத்தும் மதிப்பீட்டு அளவுகோல்கள் பின் வருவனவற்றில் எதை உள்ளடக்கி இருக்கிறது? 7 முக்கிய அளவுகோல்கள். NAAC பயன்படுத்தும் மதிப்பீட்டு அளவுகோல்கள் பின் வருவனவற்றுள் எதை உள்ளடக்கி இருக்கிறது? 7 முக்கிய அளவுகோல்கள். 7 முக்கிய அளவுகோல் வச்சுதான் NAAC அப்படிங்கிறது மதிப்பீடு செய்யறாங்க. The assessment criteria used by NAAC include 7 key criteria. ஏழாவது கேள்வி, கல்வி நிர்வாகத்தின் அமைப்பு என்ற சூழலில் இந்தியா முழுவதும் ஆசிரியர் கல்வியில் தரங்களை பராமரிப்பதற்கு முதன்மையாக பொறுப்பான அமைப்பு எது? NCTE, National Council for Teachers Education. கல்வி நிர்வாகத்தின் அமைப்பு என்ற சூழலில் இந்தியா முழுவதும் ஆசிரியர் கல்வியில் தரங்களை பராமரிப்பதற்கு முதன்மையாக பொறுப்பான அமைப்பு எது? NCTE. In the context of the structure of educational administration, which body is primarily responsible for the maintenance of standards in teacher education across India? NCTE. எட்டாவது கேள்வி, TQM இன் கல்வியில் ஒருங்கிணைப்பு பின் வருவனவற்றில் எதற்கு வழிவகுக்கிறது? பங்குதாரர்களின் திருப்தியை மேம்படுத்துதல். TQM இன் கல்வியில் ஒருங்கிணைப்பு பின் வருவனவற்றிற்கு வழிவகுக்கிறது, பங்குதாரர்களின் திருப்தியை மேம்படுத்தல். TQM's integration in education leads to enhanced stakeholder satisfaction. ஒன்பதாவது கேள்வி, தலைமையில் LMX கோட்பாடு எதில் கவனம் செலுத்துகிறது? தலைவர் உறுப்பினர் பரிமாற்றங்கள். தலைமையில் LMX கோட்பாடு எதில் கவனம் செலுத்துகிறது? தலைவர் மற்றும் உறுப்பினர் பரிமாற்றங்கள். In leadership, LMX theory focuses on leader member exchanges. பத்தாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது மாநில அளவிலான கல்வி அமைப்பு அல்ல? UGC, பல்கலைக்கழக மானிய குழு. பின் வருவனவற்றில் எது மாநில அளவிலான கல்வி அமைப்பு அல்ல? UGC, பல்கலைக்கழக மானிய குழு. Which is not a state level educational body? UGC. 11வது கேள்வி, அங்கீகாரத்திற்கான மதிப்பீடு IQAS இல் உள்ளடக்கியது. இதன் விரிவாக்கம் அக தர உறுதி பிரிவு. அங்கீகாரத்திற்கான மதிப்பீடு IQAS ஐ உள்ளடக்கியது. இதன் விரிவாக்கம் அக தர உறுதிப்பாட்டு பிரிவு. Assessment for accreditation involves IQAC, which stands for Internal Quality Assurance Cell. பின் வருவனவற்றில் எது தலைமைத்துவ பாணி அல்ல? கல்வி சார்ந்த. பின் வருவனவற்றில் எது தலைமைத்துவ பாணி அல்ல? கல்வி சார்ந்த. Which is not a leadership style? Academic. 13வது கேள்வி, NAAC இல் உள்கட்டமைப்பு மற்றும் கற்றல் வளங்கள் மதிப்பீடு பின் வருவனவற்றில் எதை உள்ளடக்காது? நிறுவனத்தின் ஆண்டு நிதி லாபம். NAAC ஆல் உட்கட்டமைப்பு மற்றும் கற்றல் வளங்கள் மதிப்பீடு பின் வருவனவற்றில் எதை உள்ளடக்காது? நிறுவனத்தின் ஆண்டு நிதி லாபம். The assessment of infrastructure and learning resources by NAAC
would not include the institution's annual financial profit. 14வது கேள்வி, பகிர்ந்தளிக்கப்பட்ட தலைமைத்துவம் என்பது என்ன? குழு உறுப்பினர்களுக்கிடையே தலைமை பாத்திரங்களை பகிர்ந்து கொள்வது. பகிர்ந்தளிக்கப்பட்ட தலைமைத்துவம் என்பது குழு உறுப்பினர்களுக்கிடையே தலைமை பாத்திரங்களை பகிர்ந்து கொள்வது. Distributed leadership involves sharing leadership roles among team members. 15வது கேள்வி, வ்ரூமின் எதிர்பார்ப்பு கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது? தலைமைத்துவத்தில் ஊக்குவிப்பு. வ்ரூமின் எதிர்பார்ப்பு கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது? தலைமைத்துவத்தில் ஊக்குவிப்பு. Vroom's expectancy theory is related to motivation in leadership. 16வது கேள்வி, NAAC வழங்கும் நிறுவன தரமதிப்பீட்டு வரம்பு அப்படிங்கிறது எதிலிருந்து எது வரை? A++ முதல் D வரை. NAAC வழங்கும் நிறுவன தரமதிப்பீடு வரம்பு A++ முதல் D வரை. The institutional grading by NAAC ranges from A++ to D. 17வது கேள்வி, தர திட்டமிடல், தர கட்டுப்பாடு மற்றும் தர மேம்பாடு ஆகியவற்றின் தர முத்தொகுப்பை முன்மொழிந்தவர் யார்? ஜோசப் எம் ஜூரன். தர திட்டமிடல், தர கட்டுப்பாடு மற்றும் தர மேம்பாடு ஆகியவற்றின் தர முத்தொகுப்பை முன்மொழிந்தவர் யார்? ஜோசப் எம் ஜூரன். 18வது கேள்வி, NAAC மற்றும் NBA அங்கீகாரத்திற்கு இடையேயான முதன்மையான வேறுபாடு என்ன? NAAC நிறுவனத்தை முழுவதுமாக அங்கீகரிக்கிறது, அதே சமயம் NBA குறிப்பிட்ட திட்டங்களை அங்கீகரிக்கிறது. NAAC மற்றும் NBA அங்கீகாரத்திற்கு இடையேயான முதன்மையான வேறுபாடு என்ன? NAAC நிறுவனத்தை முழுவதுமாக அங்கீகரிக்கிறது, அதே சமயம் NBA குறிப்பிட்ட திட்டங்களை அங்கீகரிக்கிறது. The primary difference between NAAC and NBA accreditation is that NAAC accredits the institution as a whole, while NBA accredits specific programs. 19வது கேள்வி, அங்கீகாரத்தில் தன்னாட்சி நிலை autonomous status எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது? A. உயர் NAAC தரங்கள். அங்கீகாரத்தில் தன்னாட்சி நிலை எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது? உயர் NAAC தரங்கள். In accreditation, autonomous status is granted based on high NAAC grades. 20வது கேள்வி, ஒரு அரசு பள்ளிக்கான ஸ்வாக் பகுப்பாய்வில் ஒரு சவால் என்பது எதுவாக இருக்கலாம்? ஆங்கில வழி தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர்களின் விருப்பம் அதிகரிப்பு. ஒரு அரசு பள்ளிக்கான ஸ்வாக் பகுப்பாய்வில் ஒரு சவால் எதுவாக இருக்கலாம்? ஆங்கில வழி தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர்களின் விருப்பம் அதிகரிப்பு. A challenge in SWAC analysis for a government school could be the growing preferences of parents for English medium private schools. 21வது கேள்வி, நெறிமுறைசார் தலைமைத்துவம் என்பது எதை ஒருங்கிணைக்கிறது? முடிவெடுப்பதில் தார்மீக கொள்கைகள். நெறிமுறைசார் தலைமைத்துவம் எதை ஒருங்கிணைக்கிறது? முடிவெடுப்பதில் தார்மீக கொள்கைகள். Ethical leadership integrates moral principles in decision making. 22வது கேள்வி, கற்பித்தல் தலைமைத்துவம் எதன் மீது கவனம் செலுத்துகிறது? கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகள். கற்பித்தல் தலைமைத்துவம் எதன் மீது கவனம் செலுத்துகிறது? கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகள். Instructional leadership focuses on teaching and learning processes. 23வது கேள்வி, NAAC அங்கீகாரம் எத்தனை ஆண்டுகள் செல்லுபடியாகும்? 5 ஆண்டுகள். NAAC அங்கீகாரம் எத்தனை ஆண்டுகள் செல்லுபடியாகும்? 5 ஆண்டுகள். The NAAC accreditation is valid for 5 years. 24வது கேள்வி, தலைமைத்துவத்தின் செயல்திறன் சூழ்நிலையை பொறுத்தது என்று எந்த தலைமைத்துவ கோட்பாடு கூறுகிறது? தற்செயல் கோட்பாடு. தலைமைத்துவத்தின் செயல்திறன் சூழ்நிலையை பொறுத்தது என்று எந்த தலைமைத்துவ கோட்பாடு கூறுகிறது? தற்செயல் கோட்பாடு. Which leadership theory suggests that leadership effectiveness depends on the situation? Contingency theory. இறுதி கேள்வி 25,
கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்தின் வெற்றி முதன்மையாக எதை பொறுத்தது? அனைத்து பங்குதாரர்களுக்கிடையேயான ஒத்துழைப்பு. கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்தின் வெற்றி முதன்மையாக எதனை பொறுத்தது? அனைத்து பங்குதாரர்களுக்கிடையேயான ஒத்துழைப்பு. The success of educational planning and administration primarily depends on collaboration among all stakeholders. So இத்துடன் இன்னைக்கான கேள்விகள் முடியுது. இந்த கேள்விகளையும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த கேள்விகளையும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். நேற்றைய தினம் யாரெல்லாம் நம்ம மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு நாளைய தினத்துல உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ அதனால தொடர்ந்து வாகைச்சுடரை பாருங்க, கேள்விகளை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.